ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெட்புல் அண்ட் ஒழுங்கு படத்தை நம்ம தார் வந்து டெட்புலை பார்த்து அழுதுருப்பாரு. ஏன் அழுதார் அப்படின்னு சில பேருக்கு எல்லாருமே கொஷின் இருக்கும். நிச்சயமாக அது எனக்குமே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நம்ம தார் வந்து டெட்புலை பார்த்து அழுகு சீக்வன்ஸ் எக்ஸாக்டாக அவெஞ்சர்ஸ் சீக்கிரம் ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. நிச்சயமாக வந்து ஃபியூச்சரில் நடக்க போகுது. எப்படி சொல்லணும்னா, நம்ம டெட்புல் தாரும் அழுகு செய்வதை பார்த்து பேரடாக்ஸ் ஒன்று மிஷன் பண்ணியிருப்பார். இது வந்து டிஸ்டன்ட் ஃபியூச்சரில் நடக்க போகுதுன்னு அவர் மிஷன் பண்ணியிருப்பார். ஸோ பாசிபிளி இது வந்து நடக்கலாம் இன் ஃபார் ஃபியூச்சரில். அண்ட் திஸ் சீன்ஸ் வந்து எக்ஸாக்டாக இது நம்ம தார் டார்க் வேர்ல்டில் காமிக்கப்பட்ட இந்த லோக்கி வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து தார் வந்து அழுவார். அந்த சீக்வன்ஸ் அப்படியே அவங்க ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிறிஸ்துமத்தே வந்து நினச்சி கொடுக்கல, அது புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ரீயூஸ். தார் டார்க் வேர்ல்டில் காமிக்கப்பட்ட சீக்வன்ஸை அவங்க ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது ஃபியூச்சர் மூவிஸில் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம டெட்புல் வந்து ஃபியூச்சர் மூவிஸில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கலாம், லைக் அயன்மேன் மாதிரி. ஏன்னா இவருக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் நிச்சயமாக இருக்குது. ஸோ பாசிபிள் டெட்புல் ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம். ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு மார்வல் ஜீசஸ். காமிக்கில் சீக்ரெட் காமிக் இந்த பேட் டாக் என்ன பண்ணுவோம்னா, எக்கச்சக்கமான பேட்டில் வேர்ல்டு உருவாக்குவார், எக்கச்சக்கமான யூனிட்ஸை கனெக்ட் பண்ணுவார். அப்போதைக்கு நம்ம தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தார் கப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொத்த அந்த பேட்டில் வேர்ல்டுக்குமே அவங்க தான் போலீஸ் மாதிரி ஆக்ட் ஆவாங்க. தார் காப்ஸ் அந்த மொத்த பேட்டில் வேர்ல்டுக்கே அவங்க தான் அந்த போலீஸ் மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் தார் காப்ஸ் நிச்சயமாக அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸில் வந்தே ஆகணும். ஏன்னா அவங்க முக்கியமான ரோல் அந்த காமிக்கில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம டெட்புலும் ஃபியூச்சர் மூவிஸில் டீம் அப் ஆகணும். அப்படி மட்டும் தான் இந்த சீக்வன்ஸை அவங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நிச்சயமாக அவங்க டீம் அவங்க நம்புவோம். அது டாக்டர் டூம் ஆக்சுவலி அவர் இப்போ காமிக்கில் பியாண்டோட பவர் அப்சர்வ் பண்ணி காட் எம்பரடோ மாறிப்பார். அவரால் எந்த விதமான பவரையுமே நெல்லிஃபை பண்ண முடியும். ஸோ பாசிபிளி நம்ம டாக்டர் டூம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம டெட்புலோட ஹீலிங் ஃபேக்டரை மொத்தமாகவே அழிச்சிருக்கலாம். அதனால கூட அவர் இறந்து போயிருக்கலாம். ஏன்னா டெட்புலோட அந்த பார்த்துருப்பீங்க, அவரோட மூஞ்சி ஃபுல்லாமே ரத்த கையை ஊற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ பாசிபிளி நம்ம டாக்டர் டூமே நம்ம டெட்புலோட ஃபுல் ஹீலிங் ஃபேக்டருமே அழித்து அவரை கொண்டிருக்கலாம். ஸோ அதை பார்த்து நம்ம தாராளுக்கு போய் காமிக்க பண்ணலாம். அப்படி ஒரு சான்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நியூஸ்னு காமிச்சு போய்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் பார்த்துருப்பீங்க, டெட்புல்லால் 4th வால் பிரேக் பண்ண முடியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாசிபிளி அது மூலியமாக அவர் டெட்புல் லோக்கியை பார்த்து பேசுகிற மாதிரியும் கன்ஃபார்ம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட்ஸில் காமிக்கப்படலாம். ஏன்னா அப்படி மட்டும்தான் நம்ம டெட்புலுக்கும் தாருக்கும் ஒரு பாண்டிங் உருவாக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு தார் இப்போதைக்கு நம்ம லோக்கி இறந்துட்டார். ஸோ பாசிபிளி டெட்புல் வந்து தார்கிட்ட நான் லோக்கியை பார்த்தேன், லோக்கியோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமாக தாருக்கும் நம்ம டெட்புலுக்கு ஒரு நல்ல பாண்டிங் நிச்சயமாக க்ரியேட் ஆகும். ஏன்னா ரெண்டு பேருமே அந்தளவுக்கு அந்த எமோஷனலாக ஒரு பாண்டிங் ஏற்படலாம். நீங்கள் இது மூலியமாக நல்லா புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நம்ம டெட்புல் ஃபியூச்சர் மூவிஸில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஸோ நிச்சயமாக இது வந்து இந்த சீக்வன்ஸ் நம்ம தார் வந்து டெட்புலை பார்த்து அழுகிற சீக்வன்ஸ், இது வந்து ஃபியூச்சர் கிளிம்ஸ், அதாவது வரப்போகிற மூவிஸில் ஒரு குட்டி கிளிம்ஸ் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. இது வந்தால் உண்மையிலே ஆசமாக இருக்கும், உண்மையிலே தேட்டர் தீ பிடிக்கும். ஸோ உங்களோட கருத்து என்ன, உங்களோட தாட் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தெரிஞ்சா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஆசம் பார்க்கலாம். அண்ட் பாய்.